Hi everyone. லாஸ்ட் வீடியோவில் எஸ்எஸ்சி ஸ்டெனோ ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. இது வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோ வந்து ரீசனிங்கில் இது மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்குமே வந்து இன்டர்பிரேட் பண்ணி அதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, கொஸ்டினோட வெயிட்டேஜ் என்ன ப்ரீவியஸ் இயரில் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அது இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் அந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஜிகேக்கும் இதே மாதிரி இன்டர்பிரேட் பண்ணணும். பட் ஜிகே கொஞ்சம் டாபிக்ஸ் அதிகமாக இருக்குது. அதை அந்த மாதிரி வந்து கண்டென்ட் நிறையா இருக்குது அப்படின்றதுனால எந்த அதுக்கு கீழே வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. டைமும் வேறு இல்லை. ஸோ அது பை திஸ் வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து இங்கிலீஷ் வந்து ஸோ சேம் லாஸ்ட் வீடியோ மாதிரி தான். சம் ப்ரீவியஸ் செட்லேருந்து 2 ரேண்டமான ஷிஃப்ட் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்பீச்சு, அப்சல்யூட்லி இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்சு, தென் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ இதிலேருந்து வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுலேயுமே வந்து அட்லீஸ்ட் வந்து 10 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்துடும். தென் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ், ஒரு ஆர்டர் வந்திருக்கும், பிக்யூஆர்எஸ் கொஷின் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக மீனிங்ஃபுல் ஆர்டரில் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். தென் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். தென் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, சில சமயம் வெப்ஸ் கிராமரை வச்சுமே வந்து கேட்பாங்க, சில சமயம் ஒக்காபுலரி வச்சுமே கேட்பாங்க. அது ரொம்ப பார்த்துக்கணும். தென் எரர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதுவுமே நான் பின்னாடி லாஸ்ட் வீடியோ மாதிரி இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி வந்து கொஷின் வந்து இந்த கேட்பாங்க, அதை நான் இந்த டாபிக் கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூசுவல் இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஆக்சுவலாக இது ஒரு அகாடமியில் பண்ணுறது. ஸோ அந்த அகாடமி சேனலில் வந்து இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். தென் வந்து சினானம்ஸ், ஆன்டானம்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் கிராமர் தான். அதுவுமே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இங்கிலீஷ்னாவே கிராமர், மோஸ்ட்லி கிராமராக தான் இருக்கும். தென் வந்து ஒரு 70% வந்து கிராமரை பற்றியே, கிராமர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். தென் வந்து ஒரு 30% ஒக்காபுலரியும் வச்சுக்கலாம். ஸோ 70% கிராமர் இருக்குது, 30% தான் ஒக்காபுலரி அப்படின்ட்டு அதை விட்டுறவும் முடியாது. பிகாஸ் ஒக்காபுலரியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினானம்ஸ், ஆன்டானம்ஸ்லாம் வந்து சில சமயம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில சமயம் ஒன்றுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரிப்பீட்டட் இதே வந்து இருக்காது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். தென் வந்து க்ளோஸ் டெஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த க்ளோஸ் டெஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனே வந்து 30 to 40 மார்க்ஸ் வந்து வரும். ஸோ நான் என்னோட பேட்சுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இது 2 மட்டுமே வந்து 40 மார்க்ஸ் வரும். அப்படியே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் 2024ல் இந்த 2ஆம் எடுத்த 2 ஷிஃப்ட்லேயுமே வந்து 30 மார்க்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து 2023ல் எடுத்தது. இதில் வந்து 35 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இதில் ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தென் வந்து அதே மாதிரி சாரி, ரெண்டுமே ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஒன்று டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு, இன்டைரக்ட்லேருந்து டைரக்ட்டுக்கு. தென் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்ட் ஸ்பீச்சுன்னு கொடுக்க மாட்டாங்க, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்னு கொடுக்க மாட்டாங்க. பட் நரேஷன் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இது நம்ம கொஷின் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தா தான் வந்து இப்படி மாற்றணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி நரேஷன் அப்படின்ட்டு வேர்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீச்சுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் வரும், த கஸ்டமர் ஆஸ்க்டு த டெய்லர், ஸோ இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனு அந்த மாதிரி வருங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது. இந்த நரேஷன் அப்படின்ற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச் தான். ஓகேங்களா? நம்ம இங்க டைரக்ட்டா குடுக்காம கொஞ்சம் சுத்தி விட்டு குடுக்குறாங்க. இது வந்து டைரக்ட் ஸ்பீச் நீங்க இன்டைரக்ட்டா மாத்தணும் அப்டின்னா, டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டா மாத்தும்போது இந்த மாரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுன்ட்டு வந்திருக்கும் இல்லைங்களா? அத வந்து சுத்தி விடுறதுக்காக இந்த மாரி வந்து இது என்ன ஸ்பீச்ல இருக்கு அப்டின்ட்டு சொல்லாம, இத வந்து நீங்க வந்து மாத்துங்க அப்டின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ இத பாத்துக்கங்க. அடுத்து வந்து ஆக்டிவ், பாசிவ் வாய்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்து மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் கிராமர் எல்லாமே நம்ம ஸ்கூல்ல படிச்ச கிராமர் தான். ஸோ வெர்பு, நவுனு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குங்க இல்லைங்களா? அது ப்ளஸ் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், தென் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸ்கூல் டைம்ஸ்ல நம்ம ஸ்பீச், வாய்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருப்போம். பட் ஸ்டார்டிங்ல கிராமர் படிக்கும்போது நானுமே அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு கிராமர், அதாவது அந்த எரர் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு டாபிக் சொன்னேன் இல்லைங்களா? அதுல வர்ற மார்க்கை விட நான் ஸ்பீச், வாய்ஸ்ல தான் அதிகமா ஸ்கோர் பண்ணேன். மார்க் டெஸ்ட்ல இதுலலாம்.
ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்க வந்து கான்செப்ட் இதுதான் அப்டின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதே திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இருக்கிறதுலயே கிராமர்ல இது மாரி ஈஸியான டாபிக் இருக்காது. அழகா மினிமம் உங்களுக்கு 20 மார்க்ஸ் இந்த 2 டாபிக்லயுமே கிடைக்குதுல்ல. ஸோ இதுவே நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண ரூல்ஸ் வந்து லிமிட்டட் ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் தெரிய தெரிய நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா போலாம். ஸ்பீச், வாய்ஸ்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும், நான் வந்து 20 மார்க்ஸ் கன்ஃபார்மு அப்டின்ட்டு அந்த மாரி ஒரு கான்ஃபிடென்ட்டா போலாம். தென் இதே மாரி ஸ்பீச்சுக்கு குடுத்த மாரி தான். இங்கேயே குடுத்துருவாங்க. ஆக்டிவ் வாய்ஸ். தென் வந்து சென்டென்ஸ பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறது. ஸோ இதுல அந்த மாரி வந்து நரேஷன் அந்த மாரிலாம் கிடையாது. நரேஷன் வந்தாலே ஸ்பீச் தான். ஸோ இது வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அவ்வளோதான். தென் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஸோ இந்த மாரி இதுல வந்து 2, 3 மாடல் இருக்கும் ஐ திங்க். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஏபிசிடி அது அப்படியே சென்டென்ஸா சின்ன சின்ன சென்டென்ஸா வந்து குடுத்துருவாங்க. அத நம்ம படிச்சு மீனிங்ஃபுல் ஆர்டர்ல வந்து மேக் பண்ணணும். சென்டென்ஸ் மேக் பண்ணணும். தென் வந்து சில டைம் வந்து இந்த மாரி பி வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இல்ல லாஸ்ட்டா இருக்கிறது வந்து அப்படியே தான் இருக்கும். மீதி 4 மட்டும் மாத்துறோம் அப்படின்ட்டு குடுத்துருவாங்க. சில சமயம் அப்படியே எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ற மாரியே இருக்கும். ஸோ ரொம்ப பேராகிராஃப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ட்டுலாம் வந்து திங்க் பண்ண வேணாம். ஈஸியா நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். ஐ திங்க் நம்ம சேனல்லயே வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஜம்பிள்டு பேராகிராஃப்லாம் எப்படி ப்ரா ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அ முடிஞ்சா மறுபடியும் அந்த இது வந்து போட இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். தென் வந்து இந்த மாரி கேட்கலாம். ஸோ இந்த மாரி அ வெர்டிகலா வந்து பி, கியூ, ஆர்எஸ் ஸோ இந்த மாரியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம். தென் வந்து இந்த மாரி ஹாரிசான்டலாவும் கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு இத வந்து அப்படி மாத்தி இங்க பி, கியூ, ஆர்எஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஜாம்பீஸ் ஆர் நாட் ரியல். அதுக்கடுத்து இந்த மாரி இப்படி வந்து வெர்டிகலாவும் வந்து கேட்கலாம் ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல. தென் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இடியம்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸ்கூல் டைம்ஸ்லயே வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் வந்து எவ்வளோ படிச்சாலும் பத்தாது. சினோனிம் சென்டென்ஸ்லாம். அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மோர் ஓவர் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து ஓரளவுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ். ஸோ இங்க பாருங்க ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னா, ஹெல்ப்ஃபுல், ரெஸ்ட்லெஸ், அட்டென்டிவ், மிஸ்டேக்கன். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சிரும் அட்டென்டிவ். ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ் எல்லாமே அந்த விஷயத்து மேல தான் வந்து கவனமா இருக்கு. அப்படின்ற மாரி மீன்ல ஸோ அட்டென்டிவ் அப்படின்ட்டு ஒரு ஒரு கெஸ் பண்ணலாம். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி. இந்த மாரி வந்து இடியம்ஸ் ஒரு ஃப்ரேஸ் குடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம மீனிங்ஃபுல் அப்படியே அந்த மீனிங் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அதாவது ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த அப்படியே இது பண்ற மாரி இருக்கும். அந்த மாரியும் குடுக்கலாம். சில சமயம் அந்த மாரி ஒரு சின்ன வேர்ட வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மாரியும் வந்து பண்ணலாம். தென் வந்து அ ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு, அதுல வந்து இடியம் வந்து குடுத்துட்டு, அதோட வந்து மீனிங் என்ன? சாரி அந்த சென்டென்ஸ் குடுத்துட்டு, அதுக்கு வந்து என்ன இடியம் வரும் அப்டின்ட்டு வந்து கேட்கலாம். ஸோ எப்டி இருந்தாலும் இது வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கான்செப்ட்ல தான் வரும். அ ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல 2 ஒண்ணு வந்து கிராமர், செகண்ட் வந்து வொக்காபுலரி. இது 2ல எது வேணாலும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து இது பாருங்க. இது வந்து ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் வந்து நம்ம கிராமர் கீழ வந்து இது பண்ணுவோம். ஸோ இது கிராமர் இதுல வரும். தென் வந்து இது பாருங்க. இது வந்து வொக்காபுலரில வரும். ஸோ இதுவும் வந்து நம்ம ஹேஸ்க்கு அப்புறம் வி3 ஃபார்ம் தான் வரணும் அப்டின்ட்டு சொல்லுவோம். ஸோ பிளஸ் அதோட இந்த இடத்துல என்ன மீனிங்ஃபுல் வேர்ட் வரும் அப்டின்றதையும் பார்க்கணும். ஸோ அதனால இத நான் வந்து வொக்காபுலரில வந்து சேர்த்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி வொக்காபுலரியோ, கிராமர் அந்த கிளாசிஃபிகேஷன் நமக்கு தேவையில்ல. பட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்துச்சு அப்டின்னா, கிராமர், வொக்காபுலரி. ஸோ இது 2மே வந்து கிராமர் நம்ம எல்லாருமே வந்து பிராக்டிஸ் நல்லா பண்ணியிருப்போம். தென் வந்து வொக்காபுலரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த மீனிங்க்கு இதுதான் வரும் அப்டின்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் பை பிராக்டிஸ் உங்களுக்கு வந்துரும். அவ்ளோ கொஸ்டின் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போணும் எக்ஸாம்க்கு. ஸோ இது நான் சொன்ன மாரி வொக்காபுலரி. இது பாருங்க. இது வந்து கிராமரு. அடுத்து எரர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து இதுலயும் நெறைய மாடல் இருக்கு. ஸோ எரர் ஐடென்டிஃபிகேஷன்ல வந்து ஒரு சென்டென்ஸ் குடுத்துருவாங்க. இந்த சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு பார்ட் தான் மிஸ்டேக் இருக்கும். அந்த ஒரு பார்ட்ட வந்து அத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணாம, ஹோல் சென்டென்ஸயே வந்து இந்த 4 இதுல வந்து அப்படியே மொத்தமா குடுத்து, அதுல வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டுருவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா இது வந்து சில சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கக்கூடிய இடம். பிகாஸ் எல்லாமே வந்து மை ஐடியா கேன் பி எல்லாமே பாருங்க ஒரே மாதிரியே இருக்கு. எங்க நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டு போவோம். கேன் பி கீ ஐடியா ஆஃப் கிராக்லிங் டிஃபிகல்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ்.
ஆஃப் ஏ எக்ஸ்ட்ரீம்லி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டே போகும்போது நமக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு அப்புறம் ஆன் வந்திருக்கு. ஆன் இங்க நம்ம ஆப்ஷன பார்க்கும்போது ஆன் வந்து இங்க இருக்கு. அப்படின்ட்டு இத வந்து டிக் பண்ணிட்டு போயிருவோம். பட் நமக்கு எங்க இதா இருக்கும் அப்படின்னா, இந்த மாரி இங்க வி, கி. ஸோ இந்த மாரி இதையும் வந்து செக் பண்ணிக்கணும். இது மாரி இடத்துல சில்லி மிஸ்டேக்ஸ் நெறைய நடக்கும். அதனால தான் வந்து நான் சொல்றேன். 4 ஆப்ஷனையும் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. எங்க வந்து ஐ மீன் அ மேல இருக்கிற கொஸ்டினுக்கும், கீழ இருக்கிறதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்ட்டு ஃபுல்லா சென்டென்ஸ ஒரு வாட்டி ஃபுல்லா பார்த்துருங்க. அததான் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்துட்டு இந்த கேன் பி, இங்க இருக்கு, இங்க இல்ல. ஸோ இதுலயே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு இத டிக் பண்ணிட்டு போனோம்னா, லாஸ்ட்ல வந்து ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஃபுல்லா வந்து 4 ஆப்ஷனையும் பார்த்துக்கங்க. தென் வந்து இந்த மாரி நோ எரர் கான்செப்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கூட நம்ம ரூல்ஸ், லிமிட்டட் ரூல்ஸ் தான். அத கூட ஈஸியா எழுதிடலாம். இந்த மாரி எரர் ஐடென்டிஃபிகேஷன்ல நோ எரர் வரதெல்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கும். ரொம்ப போட்டு திங்க் பண்ற மாரி இருக்கும். ஐ மீன் ஓவர் திங்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து கிராமர்ல வந்து நல்லா இருந்தாலுமே வந்து இந்த கான்செப்ட் எப்படியா இருந்தாலும் கன்ஃப்யூஸ் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாரி நோ எரர் கான்செப்ட்டும் வந்து ஒண்ணு இருக்கு. தென் வந்து இந்த மாரி ஏபிசிடி குடுத்துட்டு, இதுல எந்த பார்ட்ல வந்து எரர் இருக்கு அப்டின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம். சில இதுல வந்து ஏபிசிலயே முடிச்சுட்டு, நோ எரர்க்கு வந்து டி ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதுவும் நோ எரர் கான்செப்ட்ல வரும். ஸோ இது இந்த மாரி கொஸ்டினும் பார்த்துக்கங்க. தென் வந்து ஏபிசிடி குடுக்காம இந்த மாரி ஸ்லாஷ் குடுத்துட்டு, எந்த பார்ட்ல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்டின்ட்டு வந்து அந்த மாரியும் கொஸ்டின் கேட்கலாம். தென் வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸ் ஃபர்ஸ்ட்டு. சினானிம்ஸ்னா நமக்கு வந்து சொல்லிருவாங்க. சினானிம்ஸ் அப்டின்ட்டே இருக்கும். ஆர் எக்ஸாக்ட் மீனிங் ஸோ அந்த மாரி. அண்டர்லைன் பண்ண இத வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் வந்து இந்த மாரி இது சென்டென்ஸ் குடுத்திருந்தாங்க அப்டின்னா, சென்டென்ஸ படிச்சுட்டு அதுக்கு இந்த மீனிங் வரும் அப்டின்ட்டு, அ அந்த இத வந்து ஆப்ஷன எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இதெல்லாமே வந்து நீங்க மார்க் டெஸ்ட் எழுதும்போது பிராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி கரெக்ட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தென் சினானிம்ஸ். ஸோ சினானிம்ஸ் இந்த மாரி சென்டென்ஸாவும் குடுக்கலாம். தென் வந்து இந்த மாரி ஒரே வேர்ட்ல குடுத்துட்டு இதுக்கு சினானிம்ஸ் என்ன அப்டின்னு ஓ ஓப்பனாவும் கொஸ்டின் கேட்கலாம். தென் ஆன்டனிம்ஸ். ஆன்டனிம்ஸும் அதே மாரி தான். ஒரே வேர்டு குடுத்துட்டு அதுக்கான ஆன்டனம் கேட்கலாம். தென் வந்து அதே மாரி சென்டென்ஸ் குடுத்துட்டு அத அண்டர்லைன் பண்ணி இதுக்கான ஆன்டனம் என்ன வரும் அப்டின்ட்டு கேட்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின்ல இந்த மாரியும் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி வந்து குடுத்துட்டு, இந்த வேர்டுக்கான இது ஆன்டனம் வந்து என்ன வரும் அப்டின்ட்டு அதுக்கான க்ளூ வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இதுவும் ஆன்டனம் தான். பட் இந்த மாரியும் கேட்கறாங்க அப்டின்றத சொல்றேன். தென் வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் வந்து இந்த மாரி ஒரு சென்டென்ஸ் குடுத்துருவாங்க. அதுல ஒரு வேர்ட வந்து அண்டர்லைன் பண்ணிருவாங்க. அதுக்கு வந்து வேற ஏதாவது வேர்ட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியுமா? அ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் இம்ப்ரூவ்னும் குடுக்கலாம். சப்ஸ்டிட்யூட்டும் அப்டின்ட்டும் வந்து குடுக்கலாம். அது எல்லாமே வந்து இந்த டாபிக் கீழ தான் வரும். ஸோ இந்த மாரி குடுத்துட்டு அதுக்கு பதிலா ஆக்சுவலா இதுவுமே வந்து பேஸ்ட் ஆன் கிராமர் தாங்க. அ கிராமட்டிக்கல் எரர் மாரி தான் வந்து குடுத்திருப்பாங்க. அத வந்து சென்டென்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்டின்ட்டு வந்து குடுத்திருப்பாங்க. அவ்வளோதான். நீங்க கிராமர் படிக்கிறீங்கல்ல, அதே கான்செப்ட் தான், அதே கிராமர் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். பட் என்ன டாபிக் மட்டும் வேர்ட்ஸ் மட்டும் அப்படியே டிஃபரெண்ட்டா கொஸ்டின் வந்து கேட்டு விட்றாங்க. அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டிட்யூட் இந்த இதுக்கு வந்து இப்ப ஆர் பீயிங், செவரல் ஸோ இந்த மாரி வச்சு பீயிங் வராது அப்படின்ட்டு நம்ம கிராமர் யூஸ் பண்ணி சொல்றோம். அவ்வளோதான். தென் வந்து க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட்டுமே வந்து அது மாரி ஒரு சென்டென்ஸ் வந்து நடுவுல பிளாங்க் விட்டுருவாங்க. அதுக்கு வந்து நம்ம மீனிங்ஃபுல் வேர்ட வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்து கீழ ஆப்ஷன் இந்த மாரி குடுத்துருவாங்க. ஸோ நான் 3 கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். பேஜ் இல்லாதனால 3 கொஸ்டினோட நிறுத்திட்டேன். தென் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஸ்கூல்லயே படிச்ச மாரி தான். 10த், 12த் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லீங்களா? ஒரு பேராகிராஃப் குடுத்துருவாங்க. அந்த இது பேராகிராஃப்லருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இங்கிலீஷ்ல மெயினானது. இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு கிராமர். கிராமர்ல வந்து நம்ம மாஸ்டர் ஆயிட்டோம் அப்டின்னாலே போதும். கிராமர் வந்து ரூல்ஸ் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தென் வந்து ஒன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, பிராக்டிஸ் பண்ண வந்து கிராமர் ரூல்ஸ் வந்து ஒரு லாங் டைம்க்கு வந்து அப்படியே ஞாபகத்துல இருக்கும். தென் வந்து வொக்காபுலரி. வந்து நெறைய பேர் வந்து பிளாக் புக்கு அது இதுன்ட்டுலாம் வந்து சொல்றாங்க. பட் பிளாக் புக்க படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்காது. அது படிச்சாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெறையா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆர் எனிதிங் எஸ்எஸ்சி தான் அப்படின்ட்டு இல்ல. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், கிராமர் கொஸ்டின்லாம் எல்லா எக்ஸாம் இங்கிலீஷ் எடுத்தீங்கனாலும் கிராமர் கொஸ்டின் இருக்கும். பட் என்ன அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் தான் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர
கிராமர் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம், எந்த எக்ஸாம் கிடைச்சாலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கிராமர் எக்ஸாம் கிடைச்சா கூட அதை கூட ட்ரை பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வொக்காபுலரி நமக்கு வந்து நேச்சுரலாக வரல அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் நிறைய ரீட் பண்ண இந்த வேர்டுக்கு அப்புறம் இந்த கிராமருக்கு அப்புறம் வேர்டு இப்படி தான் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூக்கு அப்புறம் V1 ஃபார்ம் தான் வரும் அப்படின்னு தெரியும். வில்க்கு அப்புறம் V1 ஃபார்ம் தான் வரும். இந்த மாதிரி வந்து இப்போ நான் கிராமராக வந்து தியரட்டிக்கலாக வந்து சொல்கிறேன். நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் க்ளோஸ் டெஸ்ட்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது அப்படின்னா இதுக்கப்புறம் அப்படியே இந்த சென்டென்ஸ் ஒரு கோர்வையாக வரும்போது இதுக்கப்புறம் இதுதான் வரும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ திரும்ப திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஒரே விஷயம் தான். படிக்கிறீங்க, படிக்கிறத ரெகுலராக டெஸ்ட் எழுதி பாருங்க. இன்னைக்கு படிக்கிறத வந்து அப்புறமேல் டெஸ்ட் எழுதிக்கலான்ட்டுலாம் இல்லை. இன்னைக்கு படிக்கிறத இன்னைக்கே வந்து நிறைய டெஸ்ட் எழுதி மார்க் டெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருங்க. யூடியூப்ல இருக்கு, கூகுள் சோர்ஸ் எவ்வளோ வந்து அவைலபிளாக இருக்கு, டெக்ஸ்ட் புக் ஆப் இருக்கு. ஸோ எஸ்எஸ்சியோட கொஷின் பேப்பர் மட்டும்தான் பண்ணணுன்ட்டு இல்லை. என்ன கொஷின் கிடைச்சாலும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வைங்க. ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஜிகே போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் கிராமர் வந்து சில பேர்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, கிராமர் வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. நானுமே வந்து கிராமர் முடிஞ்சா நான் எடுத்த நோட்ஸு தென் வந்து என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு முடிஞ்சா வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் டைம் பார்த்துட்டு. ஸோ தட்ஸ் ஆல்.